அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு வந்து ஸ்ரீலங்கன் ஒரு ட்ரெடிஷனல் ரெசிபி தான் இந்த லெவரியா. லெவரியா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். பிகினர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்கள். இந்த லெவரியா செய்கிறதுக்கு வந்து நீங்கள் சீனியை வந்து கரமல் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து அரைமுடி தேங்காயால் தான் செஞ்சது. நான் 8 மட்டும் லெவரியா செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு ஈவினிங்க்கு ஸ்நாக்காகவும் இதை செஞ்சு உங்களுக்கும் பார்க்கலாம். இப்போ சீனியை 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஒரு சட்டில் போட்டு நல்லா கரமலாகி வரணும். அது பிறகு தான் நீங்கள் ஸ்பூன் போடணும். போட்டு நல்லா கலந்துட்டுக்கணும். இதோட நீங்கள் ஹாட் வாட்டர் வந்து ஒரு 2 கரண்டி மட்டும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு சீனி வந்து நீங்கள் ஒரு 1/4 கப் அளவு எடுத்துக்கோங்க. ஒரு அரைமுடி தேங்காய்க்கு ஒரு 1/4 கப் அளவு போதும். அதையும் கூட குறைவாக கூட்டி பயன்படுத்தணும். இப்போ சீனி நல்லா அப்படி கரமலாகி வந்துட்டு இதோட வந்து ஹாட் வாட்டர் சேர்த்த போகிறோம். இது அப்படி கலந்துட்டுக்கணும். கருகு தேவையில்லை, கோல்டன் கலர் ஆகிக்கணும். இதுக்கு வந்து பாகுபாதம் எதுவும் தேவையில்லை. இதுக்கு வந்து ஏலக்காய் பட்டை போட்டுக்கோங்க. ஏலக்காய் ஒன்று, பட்டை ஒரு சின்ன துண்டு போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து சீனியை சேர்த்துணும். சீனியை சேர்த்து சீனி அப்படி கரையும் அளவுக்கு நீங்கள் இதை எப்படி கரைச்சி எடுத்துக்கணும். இதோட நீங்கள் ஒரு பிஞ்ச் அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஏலக்காய் பட்டை உப்பு இதெல்லாம் சேர்த்த போகிறோம். இந்த சீனி எல்லாம் கரைஞ்ச பிறகு தான் இதோட நாங்கள் தேங்காய் சேர்த்துக்கணும். தேங்காய் வந்து நீங்கள் நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த உப்பு சேர்க்குற வந்து இந்த இனிப்பெல்லாம் நல்லா காட்டும். அப்போ தான் அது டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இதுக்கு இந்த கம்பி நூல் பதம் எதுவும் தேவையில்லை. இப்போ இதோட நாங்கள் தேங்காய் சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு தேங்காயெல்லாம் அந்த சீனி பாகு எல்லாம் படுகிற அளவுக்கு நீங்கள் தேங்காயை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. டக்குன்னு செய்யக்கூடியது ஒன்று தான் இந்த லெவரியான்றது. உங்களுக்கு இடியாப்பம் செய்கிற டைமுக்கும் அப்படி அதோடையும் செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த சீனி பானிலே வந்து இந்த தேங்காய் வந்து நல்லா வெந்து வரணும். இன்னும் நல்லா கொதித்து அந்த பானியில் தேங்காய் வெந்து வந்த பிறகு இதை நீங்கள் இறக்கி ஆற வச்சுக்கொள்ளலாம். இதுக்கு வந்து நாங்கள் இடியாப்பம் மாவில் தான் இந்த லெவரியா செஞ்சு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு பச்சை இடியாப்பமா அடுத்து வறுத்த அரிசி இடியாப்பமா இது வேண்டாலும் எடுத்துக்கலாம். நான் கடையில் வாங்கின இடியாப்பம் தான் எடுத்துட்டேன் வறுத்தது. அதுக்கு வந்து ஹாட் வாட்டர் நல்லா கொதிச்சதை எடுத்து இன்னும் பெரிய ஒரு பவுலில் ஊற்றி ஒரு 3 நாள் மட்டும் இன்னப்படி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன ஒரு கப்பால். இப்போ மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். உப்போடு நீங்கள் சுடு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் இதை மாவை செஞ்சு எடுத்துக்கணும். ஒரே முறையில் நீங்கள் தண்ணியை வந்து சேர்த்துட வேணும். இதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் குக்கிங் ஆயில் சேர்த்துட்டேன். அப்போ இந்த மாவு வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கும் இடியாப்பம் புளியறதுக்கு உங்களுக்கு லேசாக இருக்கும். இந்த லெவரியா தடிமானம் இல்லாமல் நல்ல மெல்லிசாக வரணும்னா நீங்கள் லெவரியா ஊற்றுற முறையில் தான் இருக்குது. மாவோட சாஃப்ட் தன்மையிலேருந்து தான். லெவரியா செய்கிறதுக்கு வந்து நான் இந்த இடியாப்பத்தட்டில் பெரிய இதை எடுத்துட்டேன். இந்த லெவரியா தட்டுங்க அதுவும் பெரம்புரைக்கு தான் எடுத்துட்டேன். இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ஆயில் பூசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த லெவரியா அதிலிருந்து எடுக்கிறதுக்கு லேசாக இருக்கும். உங்களுக்கு பெரிய தட்டுன்னு ஒரு 3 4 லெவரியா உங்களுக்கு இதில் வந்து அவிச்சு எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் இடியாப்பத்தட்டில் செய்தண்டா ஒன்றா தான் அது செஞ்செடுக்கணும். இப்போ இந்த லெவரியாக்கு இடியாப்பம் இப்படி ஊற்றுறேன்னு பார்ப்போம். ஒரு பிளேட்டில் நான் வந்து லஞ்ச் பேப்பர் தான் எடுத்துனேன். உங்களுக்கு இதுக்கு பதிலாக வாழை இலை அப்படி எடுத்துக்கொள்ளலாம். இல்லாட்டி பொலித்தீனும் எடுத்துக்கொள்ளலாம். வெளியூரில் இப்படி மாவை போட்டு குறைஞ்ச அளவு மாவை போட்டு மிச்சம் போட்டுருவானும். இல்லாட்டி வெளியே வரப்பாக்கு இப்படி மாவை போட்டு நீங்கள் ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே சுற்றவானம் வேண்டாம். அப்படி மிச்சமாக கனமாயிடும் அப்படி ஊற்றி எடுத்துட்டா. இப்போ நாங்கள் காட்டுற மாதிரி அப்படி ஊற்றி எடுத்துக்கோங்க. இடியாப்பத்தை மட்டும் நாங்கள் இந்த லெவரியாக கொஞ்சம் ஆழத்தில் கொஞ்சம் கூட்டி தான் அப்படி ஊற்றிக்கணும். 2 சுற்றி ஊற்றினா போதும். இப்போ இதுக்கு மேலே நாங்கள் வந்து சீனி தேங்காவை வச்சிட வேண்டியது தான். உங்களுக்கு பார்க்க சொல்லி உங்களுக்கு நல்லா கோல்டன் கலராக இருக்குது. ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி வச்சுக்கோங்க. அளவுக்கு மிச்சம் வச்சினாலும் வெளியே வர பார்க்கும். இப்போ இந்த லன்ச் சீட்டால் இன்னப்படி தான் மடித்து எடுத்துக்கணும். இந்த ஓரங்களை அப்படியே ஃபில் பண்ணுற வேண்டியது தான். உங்களுக்கு இதை ஸ்டீம் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதும். நான் வந்து ரைஸ் குக்கரை ஸ்டீமரில் தான் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன். பிகினர்களாக இருந்தால் இது கொஞ்சம் பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்து செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம்.
லெவரியெல்லாம் செஞ்ச ஒரு ஸ்டீமில் வச்சு உங்களுக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இல்லைண்டா உங்களுக்கு தேவைக்கேற்ப உங்களுக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஏன்டா உங்களோட ஸ்டீமரை பொறுத்து தான் இது உங்களுக்கு வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு டீப்லேண்டி போட்ட டைமுக்கு உங்களுக்கு இந்த லெவரி அவசரமாக செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இன்ஷா அல்லாஹ். 10 நிமிஷத்துக்கு பிறகு இறக்கி எடுத்து என்ன இப்படி தான் இருந்துச்சு லெவரியா. உண்மையில நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, நல்லா சாஃப்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் இன்ஷா அல்லாஹ் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களோட கமெண்ட்டையும் சொல்லுங்கள். இன்னும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.